ஹலோ வியூவர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுடைய நெக்ஸ்ட் ஃபிசிக்ஸ் ப்ராப்ளத்துடைய கண்டினியூஷன் பாருங்கள். 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு த திக்னஸ் ஆஃப் கிளாஸ் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க, ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஓகேயா, அதில் இன்சிடென்ட் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் த கிளாஸ் ஸ்லாப் அட் அன் எனி ஆங்கிள் 60 டிகிரிக்கு நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் லைட். ஓகேயா, அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியுமா, என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு எழுது. அப்போ நம்மளுக்கு பை யூஸிங் ஸ்னெல்ஸ் லால I இன்ட்டு சைன் A ஈக்குவல் டு I இன்ட்டு சைன் ஆர். ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. என்னென்ன வேல்யூ நம்மளுக்கு தெரியும்னு பாருங்கள். அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி அதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, சைன் ஆர் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகேயா, அடுத்தது திக்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்கும்ல லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில், L ஈக்குவல் டு T இன்ட்டு சைன் ஆஃப் I மைனஸ் ஆர் பை காஸ் ஆர். எல்லா வேல்யூமே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் அப்படின்னா உன்னுடைய ஃபைனல் ஆன்சர் உனக்கு கிடச்சிடும். ஏதாவது நம்ம ட்ரிக்னாமெண்ட்டில் படிக்காத டேபிள்ஸ் மாதிரி இருந்துச்சு வேல்யூ அப்படின்னா அதுக்கு புக்கு கொடுத்துருவாங்க, அதை பார்த்து நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட் டூ லைட் சோர்ஸ் ஆஃப் ஈக்குவல் ஆம்ப்ளிடியூட் interface with each other, calculate the ratio of maximum and minimum. So இதுக்கு direct formula I is directly proportional to 4a square cos square pi by 2. ஒன்று அது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஏக்கு பதிலாக I0 யூஸ் பண்ணிக்கோ. ஸோ இனிஷியல் பொசிஷனில் I தீட்டாலாம் 0. அப்போ I is directly proportional to 4a square மேக்ஸிமமில், மினிமமில் 5 ஈக்குவல் டு பையாக இருக்கிறப்ப அப்போ அது 0 ஆகிடும். அப்போ நம்மளுக்கு ரேஷியோ தான். அப்போ 4a square is to 0. சரியா, நெக்ஸ்ட் கொஷின் பாரு. ஒன் டைப் ஆஃப் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் ஹேஸ் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துட்டாங்க, அதோடைய ஸ்பீட் ஆஃப் த லைட் த்ரூ திஸ் கிளாஸ். ஸோ ஃபார்முலா என்னது, n ஈக்குவல் டு சி பை நியூ. அதான் நம்ம சி ஈக்குவல் டு நியூ லாம்டான்னு சொல்லல, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதிலேருந்து சியோட வேல்யூ தெரியும், என்னோட வேல்யூ தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. அதிலேருந்து அவங்க நம்மளுக்கு வேண்டிய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது பாரு, 4 cell of EMF 4 volts internal resistance கொடுத்துட்டாங்க 1 ohm are connected in parallel and the arrangements is connected with an external resistance 3.75 ohm. அப்படின்னா find the total current. அது என்னென்ன கண்டுபிடிக்கணும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வோல்டேஜ் கொடுத்துட்டான். அடுத்தது நம்ம இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா R/N அதுவும் கொடுத்துட்டான். டோட்டல் கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா I ஈக்குவல் டு E பை K ப்ளஸ் R/N. ஸோ நம்மளுக்கு கேப்ஸ் ஆர் தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணுற, ஃபஸ்ட்டு வேல்யூ போட்டு ஐயை கண்டுபிடிச்சிக்கோ. ஓகேயா, ஸோ அந்த மாதிரி டிவிஷனில் பாயிண்ட் வரும்போது ஹோல் நம்பர் ஆக்கிக்கோ. ஸோ அவன் தான் அதுதான் என்னது அவன் கேட்டிருக்க, கரண்ட் த்ரூ த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல். நெக்ஸ்ட் கொஷின் பாரு. A parallel plate capacitor of 400 microfarad is charged with a battery of 200 volts. Find the energy stored by the capacitance. So C கொடுத்துருக்காங்க, வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா என்னது, E ஈக்குவல் டு ஆஃப் CV ஸ்கொயர். அப்போ ஆஃப் தெரியும், C தெரியும், V தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணிக்கும். ஓகே, இதே மாதிரி பேஸ் பண்ணி இண்டக்டன்ஸில் ஒரு ஃபார்முலா இருக்கலாம், ஆஃப் இன்ட்டு LI ஸ்கொயர், அதுவும் கேட்பாங்க. அதனால் இது ரெண்டும் நல்லா பார்த்துக்கும். அடுத்து பாரு, 3 resistors are connected in parallel, its combination to a battery வந்துட்டு 30 volts. அப்படின்னா find the current through the circuits and also find the current through each circuit. ஸோ நீ வந்துட்டு என்ன பண்ணு, 1/RP ஈக்குவல் டு 1/R1 ப்ளஸ் 1/R2 ப்ளஸ் 1/R3 அந்த ஃபார்முலா போட்ட அப்படின்னா உனக்கு டோட்டல் வேல்யூ எவ்வளோன்றது வந்துடும். அதுலேருந்து ஃபஸ்ட்டு டோட்டல் கரண்ட்டு கண்டுபிடிச்சிரு. இப்போ ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு டோட்டல் கரண்ட்டு கண்டுபிடி. அப்போ டோட்டல் கரண்ட்டு கண்டுபிடிச்சிட்டு கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டன்ஸை தனித்தனியாக கண்டுபிடி பை யூஸிங் ஓம்ஸ் லா. I1 ஈக்குவல் டு V/R1, I2 ஈக்குவல் டு V/R2, I3 ஈக்குவல் டு V/R3. அப்போ எல்லா வேல்யூ நீ சப்ஸ்டியூட் பண்ணிட்ட அப்படின்னா we get the answer. ஓகேயா, தேங்க்யூ வியர்ஸ். உங்களுக்கு பாருங்கள், ஏதாவது டவுட் இருக்கான்னு ஃபார்முலா தரவா பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு கொரீஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ வியர்ஸ், பாய்.